இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட நிழல் உலக தாதா சோட்டா ராஜனை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து பூர்வாங்க நடவடிக்கைகளையும் இந்தியா தொடங்கியிருப்பதாகவும் இதற்காக இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி.கே. சிங் தலைமையிலான இந்திய குழுவினர் பாலி தீவுக்கு சென்றிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நிழல் உலக தாதா சோட்டா ராஜனை மகாராஷ்டிரா அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரப்போவதாக அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சோட்டா ராஜன் மூலம் தாவூதை பிடிக்க வாய்ப்பு இருப்பதாக சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இது எல்லாமே உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டுமானால் சோட்டா ராஜன் இந்தியாவுக்கு வந்த பிறகு பாம்பே போலீஸ் மற்றும் மற்ற சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாம் விசாரிக்கும் பொழுது தான் எனக்கு தெரிய வரும். தாவூத் இப்ராஹிமை அணுகுவதற்கு வாய்ப்புகள் இவர் மூலம் அதிகம் என்று நான் கருதுகிறேன்.